ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோவில் கடூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னேன். எங்கே தெரியுமா? காஃபி லேண்ட், சிக்மகளூர். சிக்மகளூருக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கடூர். கடூர்லேருந்து சிக்மகளூர் போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour தான் ஆகும். இப்போ நான் ட்ரெயின் ஃபேர் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். சென்னையிலேருந்து பெங்களூர் வர்றதுக்கு ஒருத்தருக்கு 235 rupees ஆச்சு. பெங்களூர்லேருந்து கடூர் வர்றதுக்கு 160 rupees ஆச்சு. 2 ட்ரெயின்லையுமே ஸ்லீப்பர் கிளாஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் நாங்கள் கடூர்லேருந்து இப்போ சிக்மகளூர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இந்த கேபோட சார்ஜ் வந்து 3500 rupees சொன்னாங்க. நாங்கள் முன்னாடியே ஹோம் ஸ்டே ரெசார்ட்லாம் பார்த்து வச்சுருந்தோம், எதுவுமே ஃபைனலைஸ் பண்ணலை. இப்போ ட்ரெயின் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது தான் ஒரு ஹோம் ஸ்டே ஒன்று பார்த்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டே வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட் பேர் கிரி எலைட் ஹோம் ஸ்டே. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு காஃபி பிளான்டேஷன் இல்லைனா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ள வரைக்குமே கூட கார் வரலாம், ஆனால் அவர் எடுத்துகிட்டு வரல, வெளியவே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் நாங்கள் தான் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாத்வேவை வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே இந்த வியூ தான் பார்த்தோம். சான்ஸே இல்லை. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சுது. இங்கே ஒரே ஒரு பிரச்சனையாக நாங்கள் ஃபேஸ் பண்ணது இந்த ஸ்டெப்ஸ் தான். இதில் ஏறி இறங்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு இந்த ஒரு நாளைக்கு தான் இந்த ரூம் அவைலபிளாக இருந்தது. நாங்களும் குழந்தைங்கள வச்சுட்டு எங்கே போய் தேடிட்டு இருக்கிறது ரூம் சொல்லிவிட்டு கிடச்சதுக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் மாறிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஒருவேளை எங்களுக்கு இங்கேயே ரூம் கிடச்சிதுன்னா நல்லது, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு நினச்சோம். 2 பக்கமுமே ரொம்ப அழகாக பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இதுதான் ரூம் சொல்லிவிட்டு இப்போ ஒரு ரூம் காமிச்சேன் இல்லையா, அங்கே தான் சொன்னாங்க. ரொம்ப ஆர்வமாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறப்போ இங்கே இல்லை, உங்களுக்கு கீழேன்னு சொன்னாங்க. நாங்களும் கீழே நடந்து போனோம் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் எங்களால் முடியல, ரூம் கொடுத்தா எங்களுக்கு மேலேயே கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க இந்த ரூமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. கார்த்திகை இலக்கியாவுக்கு தனி ரூம், அவங்களுக்கு மட்டும் கீழே தான் கிடச்சிது. ரூம் டூரை விட எனக்கு பால்கனி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன். இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குது, சான்ஸே இல்லை. எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரூம் ஸ்டேன்றது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது இந்த பால்கனியில். கீழே டைனிங் ஏரியா ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. அடுத்த ஃபேவரட்னு சொன்னால் அந்த ஏரியா தான். இங்கே ரூம்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது. இதுக்கு கீழே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இலக்கிய காத்தி தான் சொன்னாங்க, அது கூட எனக்கு தெரியாது, நான் போகவே இல்லை. இப்போ ரூம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கார்னரில் ஒரு டேபிள் சேருக்கு போட்டிருந்தாங்க, ஒரு சின்ன மிரர் இருக்குது. இங்கே இருக்க இந்த சோஃபா வந்து சோஃபா கம் பெட் தான். 2 சோஃபா கொடுத்துருந்தாங்க, 2மே அப்படி தான். இங்கே ஒரு சைட் டேபிள் கூட இருந்துச்சு. நாங்கள் அங்கே தான் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு யூஸ் பண்ணோம். உள்ள பெட்ஷீட் குவில்ட் எல்லாம் இருந்துச்சு. முக்கியமாக ரெஸ்ட் ரூம் ரொம்பவே க்ளீனாக இருந்தது. ரூமில் நாங்கள் எப்படியும் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண போகிறது இல்லை, வெளியே தான் போக போகிறோம். அதுக்கு எங்களுக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். லஞ்சு சாப்பிட்லான்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். ரூம்க்கு எதிரிலே இந்த செடி இருந்தது, பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூலாம் பார்க்குறதுக்கு. சாப்பிட்லான் தான் போயிட்டுருக்கோம். லன்ச் வந்து நாங்கள் வெளியே சாப்பிட்லான் தான் இருந்தோம், ஆனால் இங்கே கிடைக்காதுன்னு சொன்னதுனால அங்கேயே ஆர்டர் கொடுத்தோம். ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை, வெறும் எக் ஃப்ரைட் ரைஸும் ஆம்லேட் மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, வெளியே எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதையே சாப்பிட்லான்னு நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இந்த வழியாக தான் கீழே இருக்க ரூம்ஸ்க்கு எல்லாம் போகணும். சாப்பாடு அந்தளவுக்கு எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலை. சரி, ஏதோ கிடச்சது சாப்பிட்டாச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். அப்புறம் டிரைவர் ஒரு பிளான் சொன்னாங்க. சரி, கடைசியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணது ஜெரி ஃபால்ஸ் போகலாம். எங்களுக்கு வேறு ஜீப் வேறு வந்திருந்தது. எனக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹஸ்பண்ட் தவிர நாங்கள் எல்லாருமே பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். அதுவே ஒரு ஜாலியாக இருந்தது. எல்லோரும் கத்திக்கிட்டே அப்படியே ஜாலியாக போனோம். ஒரு 20-25 மினிட்ஸில் நாங்கள் அந்த ஸ்பாட் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நம்ம ஒரு ஜீப் ட்ராவல் பண்ணி தான் போகணும் அந்த ஃபால்ஸ் கிட்ட. ஓன் வெஹிக்கிளில் வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜீப் வந்து பார்த்தோன்னே ஹன்சிகா வந்து உள்ளே வரதுக்கு கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த செம்மண் இருந்தது. அப்படியும் ஹன்சிகாவை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டோம். நாங்கள் வேறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வேற வந்துட்டோமா. இதில் உட்காந்ததுக்கப்புறமா ரோலர் கோஸ்டர் ரைட் போன மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படா கீழே இறங்குவோன்ற மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு பம்பி ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இதில் போகலாம். ஃபோன் வந்து அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தேன். அப்போ கூட என்னால் அது ஸ்டெடியாக வச்சு எடுக்க முடியல. ஒரு வழியாக கீழே வந்து இறங்கிட்டோம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நாங்கள் வந்தது வந்து நல்ல வேளை எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப சஃபகேட் ஆச்சு. ரொம்ப ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த செம்மண் வந்து மேலே அப்படி வந்து வீசுது. மழை சீசன்லாம் எப்படி இது ரைட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுக்கு காஸ்ட் வந்து நம்ம எத்தனை பேர் போனாலும் சரி, அவங்க நம்மளை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எத்தனை பேர் போனோம் அப்போவும் 800 தான். 2 பேர் போனாலும் 800 ருபீஸ் தான். இப்போ அழகான இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, பட்டர் மில்க் ஃபால்ஸ். தண்ணி வந்து ஆக்சுவலாக எங்கே தண்ணியே இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா நம்ம போகிற சீசன் வந்து சம்மர் சீசன். தண்ணி ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. தண்ணி வந்து இந்த வெயிலுக்கு வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஃபால்ஸில் ஒரு 40 மினிட்ஸ் கிட்டே இருந்திருக்கும். ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை ஜீப்பில் வந்து ரிட்டர்ன் கொண்டு போய் விட்டுருவாங்க. எங்களுக்கு வந்து அப்போது ஜீப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30க்கு வந்து நாங்கள் சிரி காஃபின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், அது அங்கே தான் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல காஃபி ஸ்நாக்ஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வேறு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. இந்த ஸ்டாச்சு வந்து பார்க்க அழகாக இருக்குது. அது நம்ம அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். வேறு இங்கே எதுவும் இல்லை. இந்த ஸ்டாச்சுவில் இந்த ஆக்சசரிஸ்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கையில் பேங்கிள்ஸ், நெக்லஸ், அப்புறம் வந்து கம்பல் பாருங்கள். ரிங்கு கூட ரொம்ப அழகாக இருந்தது, ஃபிங்கர் ரிங். இங்கே ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே வந்து ஒரு பார்க் இருந்தது. அப்புறம் குழந்தைங்களும் ஈவினிங் டைம்ன்றதுனால நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஹன்சிகா கூட விளையாடினாங்க. அங்கே கொஞ்சம் பேர் காஃபி குடித்தாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு போனதில் அதுவும் இந்த ஜீப் ரைடு எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் நான் மொஜிட்டோ குடித்தேன். அப்புறம் வீட்டில் வந்து ஹாட் சாக்லேட்லாம் வாங்கி குடித்தாங்க. இது சிரி காஃபியோட என்ட்ரி வே. அங்கே அந்த ஜாக் ஃப்ரூட் மரம் இருந்தது. அடுத்த ஸ்பாட் போகிற வழியில் வந்து இந்த கிரி ஸ்பைசஸ்னு ஒரு ஷாப் இருந்தது. டிரைவர் தான் சொன்னாங்க, இங்கே அந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும், இங்கே ஷாப்பிங் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. ஆயில்லேருந்து, ஸ்பைசஸ்லேருந்து, அப்புறம் பிக்கிள்ஸு எல்லாமே இருந்தது. ஸ்பைசஸ் வந்து வாங்கலாம்னு நினச்சோம். ஆனால் டிரைவர் வந்து சொன்ன மாதிரி கம்மி விலையிலலாம் இல்லை, எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நிறைய ரேஞ்சில் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு சோம்பே எடுத்தோன்னா நிறைய விதமாக இருந்தது. எல்லாமே விலை அதிகமாக இருந்ததுனால சரி நம்ம வீட்டுக்கிட்டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை.
இதுவுமே விலை கொஞ்சம் கூட தான் இருந்தது. ஆனால் இது வந்து வாங்கலாம், ஏன்னா இது ஹேண்ட்மேடுன்றதுனால. இது வந்து லெமன் மசாலான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, டெம்ப்டிங்காக இருந்தது. சரி விலை பார்த்தா எல்லாமே 300 அந்த ரேஞ்சில் தான். இது வந்து கோவாவில் ஸ்பைசஸ்லாம் போட்டிருந்தாங்க. சிக்மகளூர் வந்துட்டு காஃபி தூள் வாங்காமல் வர முடியுமா, அதனால ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்தோம். குட்டி ஷாப்பிங் தான் முடிச்சாச்சு. வெளியே வந்து பார்த்தா சன்செட் வந்து அழகாக ஆயிட்டு இருந்தது. ரொம்ப ஆசையாக அந்த புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்தோம். அதை அங்கேயே ஓப்பன் பண்ணி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் வந்திருக்க இடம் ஹிரேகுலாலி லேக். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு. நாங்கள் இந்த டைமுக்கு இந்த வருவோம்னு நினைக்கவே இல்லை. சரி டிரைவர் வந்து எப்படியோ இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சிடலாம்னு சொன்னதுனால பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களுமே வந்தோம். டிரைவர் முன்னாடியே சொல்லிட்டாங்க தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தாலே தெரியும் தண்ணி இல்லை. அதே மாதிரி க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த லேக்கு நடுவில். நான் அது ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூ பார்க்குறதுக்கு. பட் அது வந்து உள்ளே என்ட்ரி கிடையாது, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாதி வழி வரைக்கும் தான் போகணும். அதுக்குள்ளேயே ரொம்பவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி பாப்பாவை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போக வேண்டாம், பூச்சி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகல. பாதிக்கு மேலே தான் தண்ணியே இருந்துச்சு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் லேக் தான் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக மழை சீசனில் இல்லை நார்மலில் அந்த சீசன் டைம்லலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லேக் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த லேக்கில் சன்செட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நைட் டின்னர் கொடுக்கறதுக்கு பாப்பாவுக்கு வந்து கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. நல்ல வேளை நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கேயும் வந்து துணியெலாம் காய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரெயினில் வந்து பாப்பாவுக்கு போட்டிருந்தது பெட்டு, அதெல்லாம் எனக்கு திரும்ப அதை எப்படியும் நம்ம ரீயூஸ் பண்ணணும். திரும்ப போகிறப்போ நமக்கு பெட்டு தேவைப்படும், அதனால் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஹோம் ஸ்டேயில் வந்து 2500 பர் பர்சன் நான் சொல்லியிருந்தேன். குழந்தைங்க 2 பேருக்குமே ரூமுக்கு சார்ஜ் பண்ணலை. அதில் வந்து எங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, அதுக்கப்புறம் நைட் டின்னர், அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருந்தது. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணிக்கணும். சூப்பராக இருந்ததுங்க. அந்த பஜ்ஜி எல்லாமே செம்மையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கேம்ப் ஃபயர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு ஃபேமிலி வந்து அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுமே தமிழ்காரங்க தான். டின்னருக்கு என்ன மென்யூன்னு பார்த்துடலாம். சப்பாத்தி இருந்தது, வெண்டைக்காய் சப்ஜி, புலாவ் இருந்தது, ஒயிட் ரைஸ், சாம்பார், சுட சுட பாயாசம், தயிர், எக் கறி, சிக்கன் கறி. மத்தியானம் டேஸ்ட் பண்ணதை வச்சுட்டு அவ்வளோவா சரி இருக்காதுன்னு தான் நினச்சேன். சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:30க்கு நான் எழுந்திரிச்சிட்டோம், அம்மாவும் நானும். மார்னிங் வியூ பார்க்கலாம். ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி பார்க்கணுன்றது. கிளைமேட் சூப்பராக இருந்தது, நல்ல சில்லுன்னு இருந்தது. அம்மா வந்து நடுங்கிட்டு இருந்தாங்க காலையில். செம்மையாக இருந்ததுங்க காலையில் அந்த பறவை சத்தத்தோடு இந்த பால்கனிலேருந்து பார்க்குறப்போ. கொஞ்ச நேரம் நானும் அம்மாவும் இந்த வியூ பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படியோ சீக்கிரமாக கிளம்பணுன்றதுனால நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 7:20க்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ரூம்லேருந்து.
10:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்னு சொன்னாங்க. சரி வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் வந்து ஒரு 3-4 ஹில் ஸ்டேஷன் வந்து போயிருக்கேன். கொடைக்கானல், கூர்க் கூட போயிருக்கேன். எப்போவுமே ஒரு ஹில் ஸ்டேஷன்னா அது ஒரு இடம் வந்து ஒரு மெயின் ஏரியான்னு இருக்கும் இல்லையா? அங்கே வந்து நிறைய கடைங்கள்லாம் அப்படி இருக்கும், ஹோட்டல் இருக்கும். ஆனால் வந்து சிக்மங்களூரில் அப்படி கிடையாது. டிரைவரும் எங்களுக்கு அதுதான் சொன்னார். நீங்கள் யாராவது சிக்மங்களூர்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, மலை ஏறுறதுக்கு முன்னாடியே அங்கே மெயின் சிட்டி, சிக்மங்களூர் மெயின் சிட்டியில் வந்து நல்ல ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஏதாவது குழந்தைங்களுக்கு தேவையானதோ இல்லை மெடிசனோ அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கணுன்னா அங்கேயே வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக மலை மேலே வந்து ஷாப்பே கிடையாது. இப்போ நம்ம போகிற டூரிஸ்ட் ஸ்பாட் கிட்ட வந்து சின்னதாக ஏதாவது கடைங்க இருக்குது. மற்றபடி வேறு எந்த கடைங்களும் கிடையாது. ஈவன் நாங்கள் எதுவும் ஒரு ஹோட்டல் கூட பார்க்கல. நேற்று ட்ராவல் பண்ணதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நேற்றுக்கு வந்து நாங்கள் ஜெரி ஃபால்ஸ், சிரி காஃபி ஷாப், ஹீரகோலாலே லேக் இந்த 3 ஏரியா வந்து கவர் பண்ணோம். அப்புறம் அந்த ஒரு கடைக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு 3500 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்க ஸ்பாட் வந்து சிக்மகளூரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு லொக்கேஷன் தான். முள்ளையங்கிரி பீக் தான் வந்திருக்கோம். இதான் இதோட என்ட்ரிவே. ஆக்சுவலாக ரொம்ப காலையிலே வந்திருந்தால் நல்லா சன்ரைஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் குழந்தை இருக்கிறதுனால பனியாக இருக்குன்றதுனால நாங்கள் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் தான் வந்தோம். நாங்கள் வந்த டைம் வந்து கிட்டத்தட்ட 8 o'clock ஆகிடுச்சு. நல்ல சன்லைட் வந்து பிரைட்டாக இருந்தால் கூட ரொம்ப ஹீட் தெரியல, நல்ல காற்று அடிச்சுது. அம்மா வந்து கொஞ்சம் தூரம் ஏறினாங்க, அதுக்கப்புறம் முடியல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை. அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து போனோம். இங்கே ஒரு இந்த மலைக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு வழி தெரியுதுல்ல, அப்படி தான் நம்ம வந்தோம். காலையில் 8 மணிக்கே எவ்வளோ மிஸ்ட் தெரியுது பாருங்கள். நம்ம இன்னும்லாம் சீக்கிரம் வந்திருந்தாலும் அவ்வளோவா ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். நான் அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தேன் அம்மா எங்கேயாவது தெரியுறாங்களான்னு. அப்புறம் அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த வியூ பாருங்களேன், சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் பிரேக் விட்டு தான் வந்து மேலே ஏறினேன். ஒரு ஸ்டேஜில் ஏற வேண்டான்னு கூட நினச்சேன். 450 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்குது. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் அந்த ஸ்டிக் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு. ஹஸ்பண்ட் தான் பாப்பாவை தூக்கிட்டு வந்தாங்க. மேலே ஏற எனக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. எப்படியோ மேலே ஏறியாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். இந்த பீக்கில் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. பீக்லேருந்து கொஞ்சம் கீழே பார்த்தா இந்த மாதிரி இவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்களுக்குலாம் ரொம்ப தைரியம்னு நினச்சேன் நான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காலையிலே போனால் வெயிலேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் எங்களுக்கு அப்புறமாவும் நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் கீழே இறங்கும்போது தான் நிறைய பேர் மேலே ஏறினாங்க. எனக்கு வேறு மேலே வந்துட்டு ஒரே பயம். அம்மா கீழே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்காங்க. நாங்கள் எங்கே விட்டுட்டு வந்தோமோ அங்கே இல்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே வந்திருக்காங்க. முள்ளையங்கிரி பீக் தான் வந்து ஹையஸ்ட் பீக் இன் கர்நாடகா. இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கோயில். ஹன்சிகா வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. செம்ம காற்றுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அந்த இடத்துல. பார்த்து முடிச்சுட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கணும். எனக்கு ஏறுறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இறங்குறப்போ அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. இறங்கின உடனே இளநீர் தான் குடிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் இளநீர் வாங்கி குடித்தோம் எல்லாருமே. அரௌண்ட் ஒரு 10 o'clock வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ வந்திருக்கோம். புதினா சட்னி இருக்குது, பூரி மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து புளி சாதம். இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து அவல் உப்புமா.
பாயில்டு எக் நாங்கள் தான் எப்போவுமே லாஸ்ட்டாக சாப்பிட்றது, அதனால் எல்லாமே கம்மியாக இருக்குது. இது வந்து வாட்டர்மெலன் இருக்குது, அப்புறம் பப்பாயா கூட இருந்தது. பூரி வந்து வேறு லெவலில் இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ட்ரையாங்கிள் பூரி பண்ணியிருந்தாங்க. நான் நல்லா பூரி ஒரு 3 பூரி கிட்ட சாப்பிட்டேன். அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிட்டேன். நான் வந்து வேறு எதுவும் டேஸ்ட் பண்ணல. இது இல்லாமல் ப்ரெட் ஜாம்லாம் கூட இருந்தது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நாங்கள் இங்கே செக் அவுட் பண்ணணும், எங்களோட டைமிங் முடிஞ்சிருச்சு. இந்த ஹோம் ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே இருந்தது. கிளென்லினஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கேட்குறது செஞ்சு கொடுத்தாங்க. முக்கியமாக ஃபுட் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. எக்ஸப்ட் வந்து எங்களுக்கு லன்ச் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாம் கூட அவங்க நம்ம கேட்குற டைமுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.